சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு முறை ரேஷன் கடைக்கு வந்து அனைத்து பொருட்களையும் பெற்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 37 மாவட்டங்களில் பொது விநியோக திட்டம் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தேவையான அரிசி விலையில்லாமலும் சர்க்கரை, பருப்பு, பாமாயில், கோதுமை, சர்க்கரை போன்றவை குறைந்த விலையிலும் மக்களுக்கு அரசு வழங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 2 கோடி மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளன. பொருளாதார அடிப்படையில் ஏஏஒய், பிஹெச்எஸ், என்பிஹெச்எஸ், என்பிஹெச்எஸ்எஸ், என்பிஹெச்எஸ்என் என 5 வகை குறியீடுகளுடன் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. 1 கிலோ துவரம்பருப்பு ரூபாய் 30க்கும், 1 கிலோ உளுந்தம்பருப்பு ரூபாய் 30க்கும், பாமாயில் ரூபாய் 25க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்படுகின்றன. எனினும் கிராமப்புறங்களில் பொறுத்தவரை ரேஷன் கடைகள் தினசரி இயங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. நேரமும் இதுபோன்ற நேரங்களில் இயங்குவது இல்லை என்ற புகார்கள் உள்ளது. நகரங்களில் பிற்பகல் 12 மணிக்கு பிறகு ரேஷனில் பொருட்கள் வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இதேபோல் ரேஷன் கடைகளில் கிராமமோ நகரமோ ஒரே ஒரு முறை ரேஷன் கடைக்கு வந்து அனைத்து பொருட்களையும் பெற்று செல்லும் நிலை இல்லை. அரிசி, சர்க்கரை மட்டும்தான் எளிதாக கிடைக்கிறது. பாமாயில், துவரம்பருப்பு ஒரே நேரத்தில் வழங்கப்படுவதில்லை என்று சொல்கிறார்கள். பாமாயில் அல்லது துவரம்பருப்பு ஏதாவது ஒரு நாளில்தான் தருகிறார்கள் என்றும், கேட்டால் ஸ்டாக் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் கடந்த 1 மாதமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது பற்றி அதிகாரிகளுடன் அமைச்சர் சக்கரபாணி ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் கூட்டுறவு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் கடந்த சனிக்கிழமை அன்று நடந்தது. அக்கூட்டத்தில் அரசு கூடுதல் தலைமை செயலாளர், முதன்மை செயலாளர், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிர்வாக இயக்குனர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் குடிமை பொருள் வழங்கல், குற்றப்புலனாய்வு துறை, காவல்துறை தலைவர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது மேலாளர் மற்றும் துறை சார்ந்த பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ஒருமுறை கடைக்கு வருகை தந்து அனைத்து பொருட்களையும் பெற்று செல்லும் வண்ணம் போதுமான அளவில் இன்றியமையாத பொருட்கள் அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நியாய விலை கடைகளுக்கு வர இயலாத நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட நபர் உணவுப் பொருட்கள் பெறும் முறை எவ்வித தேவையும் இன்றி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.